ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இட்ஸ் பிரெயின். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போயிட்டு இருக்கோம். தனுஷ்கோடி வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துலேருந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் தூரத்தில் தான் தனுஷ்கோடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்ரீலங்கா பார்டர் ஏரியா அப்படின்னு நம்ம தனுஷ்கோடியை சொல்லலாம். அதோடு சேர்ந்து பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனும் கலக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம தனுஷ்கோடியை சொல்லலாம். இந்த மாதிரி பல விதமான நேச்சுரலாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் தனுஷ்கோடியில் இருக்குது. அந்த தனுஷ்கோடியை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த தனுஷ்கோடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இந்த தனுஷ்கோடி எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நாங்கள் ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம். ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் தனுஷ்கோடி போயிட்டு இருக்கோம். 2 வீலர் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டல் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ரசிக்கிறதுக்காக நாங்கள் வந்து 2 வீலர் எடுத்தோம். பட் அந்த 2 வீலர் எடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அது என்னன்றது உங்களுக்கு போக போக தெரியும். இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஹைவே ரோடு மாதிரி இருக்கும். ரொம்பவே க்ளீனாக இருக்கும். எங்கேயுமே வந்து ரோடு நல்லா இல்லாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த தனுஷ்கோடி எண்டு வரையும் வந்து க்ளீனாக வந்து ரோடு போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இந்த டிசம்பர் சீசனில் போனதுனால அன்ஃபார்ச்சுனேட்லியாக நாங்கள் வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த இந்தியன் ஓஷனில். அந்த டைம் வந்து நாங்கள் போயிட்டோம். அதனால் வந்து ஹெவி ரெயினில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து என்னால் வண்டியை ஓட்ட முடியல. அதனால் நாங்கள் இப்போ வண்டி நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அந்த ரோட்லேயே உக்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த குடம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் ஆனால் அது யூஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபுல்லாக யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஆகலை. ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு போன பேகு, கேமராஸு எல்லாமே ஃபுல்லாகவே நனைஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் இந்த ரோட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மயிலே ஃபுல்லாக நனைஞ்சிட்டு ஜாலியாக வந்து அந்த என்விரான்மெண்ட்டை ரசிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வேளை மழை சீசனில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மரில் வந்து இந்த தனுஷ்கோடியை பார்க்குறதுக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் பைக் எடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். போக போக பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸைட்மெண்ட் வந்து குறையவே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தனுஷ்கோடி வந்து பயங்கரமாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும், இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டு இப்போ கொஞ்சம் தூரம் போனோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே வந்து 2 சைடுமே கடல் தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். இந்த 2 ஓஷன்ஸுமே கலக்கக்கூடிய இடம் தான் தனுஷ்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் தூரம் போனோடனே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ்கோடிக்கு 1 கிலோமீட்டர்ஸ் பிஃபோராகவே வந்து நமக்கு ஒரு லைட் ஹவுஸ் வந்து இருக்குது. அந்த லைட் ஹவுஸ்க்கும் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம அந்த லைட் ஹவுஸ் தாண்டி தனுஷ்கோடி கிட்ட போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த விஜுவல்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட எண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்நாடுக்கு ஸ்ரீலங்கா பார்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் தனுஷ்கோடி. இந்த தனுஷ்கோடியுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1964 நடந்த ஒரு பெரிய சைக்ளோன்னால அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வில்லேஜஸ் வந்து அந்த கடலுக்கு இரையாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இந்த தனுஷ்கோடி எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நிறைய நம்ம வந்து யூடியூப்ஸில் அதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த தனுஷ்கோடி எண்டை வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்க்க வேறு லெவலில் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நாங்களும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட இப்போது வந்திருக்கோம் அந்த தனுஷ்கோடிக்கு. இப்போ எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த விஷுவல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய க்ரௌடு வந்து இருக்குது. நாங்கள் போன அந்த டைமில் ஃபுல்லாகவே வந்து ஆட்டோஸு, காரு, அப்புறமா வேனு அதெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி வரணுன்னா ஷேர் ஆட்டோஸும் இருக்குது. அது வந்து ஒரு 200 ரூபீஸ், 250 ரூபீஸ் அப்படி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. அது வந்து ஒரு ட்ரிப்பாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி கலந்து போனோம்னா நம்ம ஒரு ட்ரிப்பாக ஒரு 5-6 இடங்கள்லாம் சுற்றி காட்டுவாங்க. அப்படியே கடைசியாக தனுஷ்கோடியும் சுற்றி காமிச்சிட்டு இந்த மாதிரிலாம் சில பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பைக்கில் போனதுனால நம்ம எங்கே வேணுமோ அங்கங்கே போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்தியன் ஓஷன், அந்த சைடு இருக்கிறது வந்து பே ஆஃப் பெங்கால். இந்த ரெண்டுமே கலக்கக்கூடிய இடம் தான் தனுஷ்கோடி. இங்கே இந்த அலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் நீங்கள் அந்த ராக் பீச்சிலேருந்து ஃபுல்லாக கீழே இறங்கி போனீங்கன்னா அலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இங்கே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 2 ஓஷனுமே கலக்கக்கூடிய இடம். அந்த அலையோட தாக்கம் வந்து சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கலாம். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வராங்க. ஃபுல்லாகவே டூரிசம் பிளேஸ்னால நிறைய பேர் பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த சபரிமலைக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் கூட நிறைய இங்கே நம்ம பார்க்க முடியுது. இந்த தனுஷ்கோடியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1964 டிசம்பர் 22 நடந்த அந்த பெரிய சைக்ளோன் தான். அந்த சைக்ளோன் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வில்லேஜஸ் வந்து இந்த கடலுக்கு இரையாயிடுச்சு. அந்த காலத்திலே வந்து அதாவது ஒரு 57 இயர்ஸ் பிஃபோராகவே இந்த தனுஷ்கோடியில் வர்த்தக ரீதியாக ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஹார்பர் இருந்திருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு பெரிய இடமா தான் தனுஷ்கோடி இருந்திருக்கு. அந்த சைக்ளோனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாழ தகுதி இல்லாத இடமா தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சதுனால அதுக்கப்புறம் எல்லாமே இங்கே
எடுத்துட்டாங்க. வர்த்தக ரீதியாக எதுவுமே நடக்குது கிடையாது. இப்போ வந்து இது ஒரு மெயின் டூரிசம் பிளேஸாக வந்து மாறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தனுஷ்கோடி எண்டில் இருக்கோம். அந்த எண்ட்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம், அதாவது நான் சொன்னல அந்த 2 ஓஷன் கலக்கக்கூடிய இடம், அங்கே வந்து கொஞ்சம் மணல் வந்து நம்ம கேப் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே நின்றுட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றியுமே ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்கும். சீ வாட்டர். அங்கே பாருங்கள், நான் சொன்னல 2 ஓஷன் வந்து கலக்கக்கூடிய இடம். அந்த அலைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளியராக நமக்கு தெரியும் 2 ஓஷன் கலக்கக்கூடிய அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த வியூ பார்த்துட்டு இயற்கையை ஃபுல்லாக ரசிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். ஒருவேளை நீங்களும் எப்போச்சும் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டிசம்பர் அந்த டைமில் வந்து வந்துடாதீங்க. ரொம்பவே ரெய்னி சீசன் இருக்கிறதுனால மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சம்மர் சீசன் வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தனுஷ்கோடி முடிச்சுட்டு நம்ம அந்த போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இயற்கை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். அந்த கிளைமேட் சேஞ்சு, ஃபுல்லாக காற்று, அப்போ மழை. நாங்கள் போன டைம் வந்து ஃபுல்லாக மழைன்றதுனால ரொம்ப அதிகமாக மழை. அந்த வண்டியே என்னால் ஓட்ட முடியல, அந்தளவுக்கு மழை இருந்தது. பட் அது ஒரு விதத்தில் ரசிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். மேபி நீங்கள் போகிற அந்த சம்மர் சீசனில் மழைலாம் இருக்காது. இன்னும் நான் இங்கே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த தனுஷ்கோடி இயற்கையை வந்து நல்லா ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலியோடு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். இந்த ஃபேமிலியோடு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் தனுஷ்கோடி அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் ஒரு வேளை தனுஷ்கோடி போனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.